இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு பட்டது சாதாரணம் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் கேள்விகள், எப்ப நல்ல மாற்றம் வரும்னு நினைச்ச அந்த எண்ணங்கள், அதுக்கான பதில் இங்க இருக்குங்க. வாழ்க்கை சில நேரம் நம்மள சோதிக்குங்க. ஆனா அந்த சோதனைகள் எல்லாம் நம்ம உயர்த்தத்தான் வந்திருக்குதுங்க. முருகனின் அருள் உங்க கூட இருக்குதுங்க. நம்பிக்கையை விடாதீங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலனை பார்க்கலாமுங்க. சிம்மராசி அன்பர்களே வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடந்த சில வருஷமா நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. எவ்வளவு அவமானம், எவ்வளவு துரோகம், கூட இருந்தவங்களே குழிப்பறிச்ச கதையெல்லாம் உங்களுக்கு தான் தெரியுங்க. ராத்திரியில நிம்மதியா தூங்கி எவ்வளவு நாளாச்சு, கண்ணீர் சிந்தாத நாளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உங்க வாழ்க்கை இருண்டு போய் கிடக்குதுங்க. ஆனா இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாமுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் நடக்க போகுதுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தலையெழுத்தே தலைகீழா மாறப்போகுதுங்க. இதை சும்மா 4 பேர் பார்க்கணும்னு நான் இதை சொல்லலைங்க. கிரக நிலைகள் அடிச்சு சொல்லுதுங்க. உங்க வாழ்க்கையில ஒருத்தர் வரப்போறாருங்க. ஒரு உறவு உங்களை தேடி வரப்போகுதுங்க. அந்த ஒரு உறவால உங்க மொத்த வாழ்க்கையும் வெளிச்சத்துக்கு வரப்போகுதுங்க. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப தைரியசாலிக. யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காத சிங்கக்குட்டிக நீங்கங்க. ஆனா கால நேரம் உங்களை எவ்வளவு சோதிச்சிருக்கு பாத்தீங்களா? யாருக்கு இல்லாம உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது திரும்பி பார்க்க ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. காசு பணம் எல்லாம் தண்ணியா செலவாகி கடன்காரனா நின்னப்போ உங்களை சொந்த பந்தமே தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. மனசுக்குள்ள எவ்வளவு வலி இருந்தாலும் வெளியே சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இனிமே அந்த போலி சிரிப்பு வேண்டாமுங்க. ஏன்னா நிஜமாவே நீங்க சிரிக்க போற காலம் வந்துருச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா திரும்புதுங்க. உங்க வாழ்க்கையை மாத்தி அமைக்கக்கூடிய அந்த உறவு யாரு, அவங்க வந்தா என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 10 அறிகுறிகள் இருக்குதுங்க. இப்ப கோச்சாரப்படி பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்களும் உங்க ராசிநாதன் சூரியனோட சஞ்சாரமும் ஒரு மிகப்பெரிய சுப பலனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குதுங்க. ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, அல்லது குடும்பத்துல பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா தொழில யாரை நம்புறதுன்னு தெரியாம அடிபட்டு நிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு உயிர் நாடியான உறவு தேடி வருமுங்க. அந்த உறவு உங்க ரத்த சொந்தமா இருக்கலாம், இல்லை எங்கேயோ இருந்து வந்த ஒரு முகம் தெரியாத நபரா கூட இருக்கலாமுங்க. ஆனா அவங்க உங்க உள்ள நுழைஞ்சதும் உங்க வீட்டுல பணமழை கொட்ட போகுதுங்க. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுதுங்க. அதுக்கான முதல் அறிகுறி என்னன்னு தெரியுமா? உங்க மனசுல திடீர்னு ஒரு இனம் புரியாத அமைதி வருமுங்க. நேத்து வரைக்கும் இருந்த ஒரு பதட்டம், பயம், நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற கலக்கம் எல்லாமே தானா விலகுமுங்க. இதுதான் முதல் அறிகுறிங்க. இந்த அமைதி வந்துட்டாலே புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கான விடுகாலம் நெருங்கிடுச்சுன்னு. இந்த முதல் அறிகுறி உங்களுக்குள்ள நடக்க போற நீங்களே உங்களை புதுசா உணர்வீங்க. முகையெல்லாம் அப்படி ஒரு தெளிவு வருமுங்க. 4 பேர் உங்களை பார்த்து என்னப்பா இப்ப எல்லாம் முகம் ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கு காரணம் உங்க மனசுக்குள்ள அந்த புதிய உறவோட வரவை இயற்கை உங்களுக்கு முன்கூட்டியே உணர்த்துறதாங்க. அடுத்ததா 2வது அறிகுறி என்னன்னா, உங்க கனவுகள்ல சில மாற்றங்கள் தெரியுமுங்க. ரொம்ப நாளா மனசை குழப்புற மாதிரி கனவா வந்து பயமுறுத்திட்டு இருந்திருக்குமுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நெருங்க சாமி கனவுகள், கோயிலுக்கு போற மாதிரி, இல்லைன்னா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி ரொம்ப நல்ல கனவுகள் வருங்க. இந்த கனவுகள் சும்மா கிடையாதுங்க. கிரகங்கள் உங்களுக்கு அனுப்புற தகவலுங்க. உங்களை காப்பாத்த ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாருங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அதுங்க. இதை நீங்க சாதாரணமா எடுத்துக்க கூடாதுங்க. உங்க குலதெய்வம் உங்களை கைவிடலை அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சிங்க. சிம்மராசிக்காரங்க பொதுவா ரொம்ப பாசக்காரங்க. யாராவது கொஞ்சம் அன்பா பேசிட்டா போதும் உயிரையே கொடுத்துருவீங்க. அந்த ஒரு குணத்தால தான் நீங்க இத்தனை நாளா ஏமாந்துருக்கீங்க. ஆனா இனி அப்படி நடக்காதுங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் அந்த உறவு உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காம உங்களுக்கு செய்ய போற உறவுங்க. உங்களோட திறமையை மதிச்சு உங்களை தூக்கி விட போற உறவுங்க. 3வது அறிகுறி பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுல சுபகாரியங்களை பத்தின பேச்சுக்கள் தானா ஆரம்பிக்குங்க. ரொம்ப நாளா தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் தடங்களே இல்லாம நடக்க தொடங்குமுங்க. வீட்டுல இருக்கிறவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுங்க. இது வரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் உங்க அருமையை புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒரு குறிப்பிட்ட கிரக சேர்க்கை தாங்க. உங்க ராசிக்கு வரப்போற அந்த யோகம் சாதாரண யோகம் இல்லைங்க, மிகப்பெரிய ராஜயோகம்ங்க. உங்க உழைப்புக்கு இத்தனை நாளா கிடைக்காத அங்கீகாரம் இனிமே தேடி வரப்போகுதுங்க. உங்களை ஒதுக்குனவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து நிற்க போறாங்க. 4வது அறிகுறி, உங்களுக்கு எங்கேயோ சிக்கி இருந்த பணம் வரப்போறதோ இல்லைன்னு நீங்க நினைச்ச பணம் திடீர்னு உங்க கைக்கு வந்து சேருமுங்க. யார்கிட்டையாவது கடன் கொடுத்துட்டு திருப்பி கேட்கவே முடியாம தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களே உங்களை தேடி வந்து அந்த பணத்தை கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்க செய்யற தொழில திடீர்னு ஒரு பெரிய லாபம் கிடைக்குமுங்க. இந்த பண வரவு உங்களை தேடி வரப்போற அந்த உறவுக்கான பாதையை அமைச்சு கொடுக்குமுங்க. ஏன்னா பணம் வந்ததும் உங்க மனசுல இருக்கிற பெரிய சுமை குறையுமுங்க. சுமை குறைஞ்சாலே உங்க சிந்தனை தெளிவாகுமுங்க. தெளிவான சிந்தனை இருக்கும்போது தான் உங்களை தேடி வர அந்த நல்ல உறவை உங்களால சரியா அடையாளம் காண முடியுங்க. நிறைய பேருக்கு இந்த நேரத்துல ஒரு குழப்பம் வரும். வந்திருக்கிறது நல்ல உறவா, இல்லை இவங்களும் நம்மளை ஏமாத்த வந்திருக்கலான்னு தோணுமுங்க. ஆனா உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப தெளிவா காட்டி கொடுத்துருமுங்க. உங்களை அறியாமலேயே அவங்க
மேல ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் உங்களுக்கு வருமுங்க. அதுதான் அந்த உறவோட பலமுங்க. 5வது அறிகுறி பார்த்தீங்கன்னா, உங்க உடம்புல ஒரு நல்ல மாற்றம் தெரியுமுங்க. இத்தனை நாளா ஏதோ ஒரு சோர்வு, உடம்புல தெம்பே இல்லாத மாதிரி எந்த வேலையும் செய்ய முடியாம முடங்கி கிடந்திருப்பீங்க. ஆனா திடீர்னு ஒரு சுறுசுறுப்பு வந்து ஒட்டிக்கொள்ளுங்க. காலையில எந்திரிக்கும் போதே இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்க ரத்தத்துல ஓடுங்க. ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்த சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் கூட மருந்து மாத்திரை இல்லாமலே தானா சரியாகுமுங்க. முகம் பொலிவு பெறுமுங்க. உடம்புக்கும் மனசுக்கும் அப்படி ஒரு நெருக்கம் இருக்கு பாத்தீங்களா? மனசு சந்தோஷமா இருந்தா உடம்பு நல்லா இருக்குமுங்க. அந்த உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கிறதுக்கான ஒரு அருமையான அடையாளம் இதுங்க. உங்களை அறியாமலேயே உங்க வேலையில நீங்க ரொம்ப வேகமா செயல்பட ஆரம்பிப்பீங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்கள ஆச்சரியமா பார்க்குற அளவுக்கு உங்க நடவடிக்கை மாறுங்க. 6வது அறிகுறி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. குடும்பத்திலயோ இல்ல தொழில்லயோ ரொம்ப நாளா இழுபறியா இருந்துட்டு இருந்த ஒரு பிரச்சனை, ஒரு பஞ்சாயத்து திடீர்னு ஒரு முடிவுக்கு வருமுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கலாம். அதுல உங்களுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு வரப்போகுது. அதுவும் யாரோ ஒருத்தரோட தலையீட்டால, ஒருத்தரோட உதவியால அந்த பிரச்சனை ரொம்ப சுலபமா முடிஞ்சு போகுங்க. அங்க யாருன்னு நீங்க தேடி பார்க்குறப்ப தான் தெரியும். அவங்க தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைய மாத்தப் போற உறவுன்னு உங்களுக்கு சப்போர்ட்டா நின்னு, உங்கள அந்த சிக்கல்ல இருந்து வெளிய கொண்டு வரதுக்காகவே கடவுள் அவங்கள அனுப்பி வச்சுருக்காருன்னு நீங்க கண் கலங்கி நிப்பீங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே நியாயம் தான் முக்கியம்ங்க. அந்த நியாயம் உங்களுக்கு கிடைக்க போற நேரம் இதுங்க. 7வது அறிகுறியா நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வருமுங்க. நீங்க பல வருஷமா கஷ்டப்பட்டு வேலை தேடியோ, இல்ல சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும்னு நினைச்சோ முட்டி மோதிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க கஷ்டப்படாமலேயே உங்க திறமைய தேடி ஒருத்தர் வருவாருங்க. உங்கள நம்பி ஒரு பெரிய பொறுப்ப ஒப்படைப்பாருங்க. அது ஒரு புதிய வியாபாரமா இருக்கலாம், இல்லைன்னா உங்க வாழ்க்கையவே உசத்தி விடக்கூடிய ஒரு வேலையா இருக்கலாம். அந்த வாய்ப்பு மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த புது உறவு உங்க வாழ்க்கையோட அடுத்த பல வருஷங்களுக்கு ஒரு ஆணிவேரா இருக்க போகுதுங்க. நீங்க செஞ்ச புண்ணியம் தான் இப்படி ஒரு ரூபத்துல உங்களை தேடி வருதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. உங்க குடும்பமே உங்க வளர்ச்சியை பார்த்து பெருமைப்பட போற நாள் ரொம்ப தூரத்துல இல்லைங்க. 8வது அறிகுறி பார்த்தீங்கன்னா, உங்களை விட்டு விலகி போனவங்க, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசினவங்க எல்லாம் அவங்களா உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க பொதுவா தப்பு செஞ்சா சுட்டி காட்டுவீங்க, முகத்துக்கு நேரா பேசுவீங்க. அதனாலேயே நிறைய பேருக்கு உங்களை பிடிக்காம போயிருக்குமுங்க. ஆனா இப்ப நிலைமை அப்படியே மாறுமுங்க. உங்க அருமை அவங்களுக்கு புரியுமுங்க. யாரெல்லாம் உங்களை வேணாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. இதெல்லாம் கிரகங்கள் செய்யற மாய வேலைங்க. நீங்க யார்கிட்டயும் போய் நிக்க வேண்டாமுங்க. உங்க மதிப்பு என்னன்னு ஊருக்கே தெரிய போகுதுங்க. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப நிதானமா இருக்கணும். பெரசையெல்லாம் மனசுல வச்சுக்காம அவங்கள ஏத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க மனசுக்கு இன்னும் ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்குங்க. 9வது அறிகுறி ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினைச்ச ஒரு பொருள், அது ஒரு வண்டியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நகையா இருக்கலாம், அது உங்க கைக்கு வந்து சேருங்க. இதெல்லாம் சும்மா சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்லைங்க. உங்க வாழ்க்கையில வர அந்த ராஜயோகத்தோட வெளிப்பாடுங்க. அந்த உறவோட வருகைக்கு அப்புறம் உங்க வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமா தங்க போறதுக்கான அடையாளம் தான் இதுங்க. கடைசியா 10வது அறிகுறி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துணையோ, இல்லைன்னா ஒரு வழிகாட்டியோ உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போற அந்த நன்னாள் வந்துருச்சுங்க. நீங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒருத்தர் உங்க கண்ணுக்கு நேரா வந்து நிக்க போறாரு. இவங்க வந்ததும் உங்க வாழ்க்கையில இருந்து இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுதுங்க. அந்த உறவு யாரு, அவங்க எப்படி உங்க வாழ்க்கையில வருவாங்க, அவங்கள எப்படி அடையாளம் கண்டுக்கிறதுன்னு நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. அது எல்லாமே உங்க கண் முன்னாடி சீக்கிரமே நடக்க போகுதுங்க. அந்த 10வது அறிகுறியை பத்தி சொன்னேன் இல்லையா, அந்த உறவு யாருன்னு நீங்க ரொம்ப மண்டைய போட்டு குழப்பிக்க வேண்டாமுங்க. அது உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்லை நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு பழக்கமான முகமா இருக்கலாமுங்க. ரொம்ப நாளா உங்க மேல ஒரு அக்கறை வச்சுட்டு ஆனா அதை வெளிக்காட்டாம இருக்கிற ஒருத்தரா கூட இருக்கலாமுங்க. இவ்வளவு நாள் உங்க வாழ்க்கையில நடந்த அடி உதைகள் அவமானங்கள் எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தவங்க இனிமே நேரா வந்து களம் இறங்க போறாங்க. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்க கெத்து குறையாத ஆளுங்க நீங்க. உங்க உழைப்பை மட்டுமே நம்பித்தான் நீங்க ஒவ்வொரு நாளும் களத்துல நிற்பீங்க. ஆனா இந்த தடவை உங்க உழைப்புக்கு தோள் கொடுக்க அந்த கடவுளே ஒரு மனுஷ ரூபத்துல உங்க கூட வந்து நிற்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க முழுசா நம்பணுமுங்க. ஏன்னா கிரகநிலை அப்படி ஒரு வலுவான கட்டத்துல உங்களுக்கு சாதகமா திரும்ப போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கோச்சார ரீதியா உங்களுக்கு நடக்க போற மாற்றங்கள் கொஞ்சம் நஞ்சமா என்ன, குரு பார்க்குற இடமெல்லாம் கோடி புண்ணியம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறப்போ நீங்க தொட்டதெல்லாம் இனிமே பொண்ணா மாறுங்க. சூரியனை அதிபதியா கொண்ட சிம்ம ராசினியர்களுக்கு இவ்வளவு நாளா வாழ்க்கையில இருந்த ஒரு இருட்டு முழுசா விலகி ஒரு பெரிய பிரகாசம் வரப்போகுதுங்க.
பல கஷ்டங்களை அனுபவிச்சு அடிபட்டு மிதிபட்டு கிடந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு பெரிய வரப்பிரசாதம் தாங்க. உங்க ஜாதகத்துல எந்த தசை நடந்தாலும் சரி, எந்த புத்தி நடந்தாலும் சரி, கோச்சாரத்துல இப்ப வரப்போற இந்த மாற்றம் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுதுங்க. அந்த உறவு உங்க கைப்பிடிச்சு உள்ள வந்ததும் உங்களை சுத்தி உங்களை அழிக்க நினைச்ச எதிரிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுவாங்க. எதிரிகளை பத்தி சிம்மராசிக்காரங்களுக்கு நான் சொல்லியே ஆகணுங்க. யாரையெல்லாம் உயிரா நம்புனீங்களோ அவங்க தான் உங்களுக்கு முதுகுல குத்துனாங்க. கூடவே இருந்து குழி பறிக்கிற வேலையெல்லாம் உங்களுக்கு எப்பவுமே தெரியாதுங்க. ஏன்னா நீங்க நேருக்கு நேரா நின்று மோதுறவங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இவ்வளவு நாள் உங்க நல்ல மனசை பயன்படுத்தி உங்களை ஏமாத்திட்டாங்க. ஆனா இனிமே அவங்க ஆட்டம் உங்ககிட்ட செல்லாதுங்க. அந்த ஒரு உறவு உங்க கூட வந்து நின்ன உடனே இந்த ஏமாத்துறவங்க எல்லாரும் பயந்து ஓட போறாங்க. உங்க பலம் பல மடங்கு கூட போகுதுங்க. உங்களை பார்த்து கேலி பண்ணவங்க, உங்களை தாழ்த்தி பேசினவங்க எல்லாம் இனிமே உங்களை நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயர போகுதுங்க. இதை நான் சும்மா உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லலைங்க. கிரகங்கள் அடிச்சு சொல்ற சத்தியமான வார்த்தைகள்ங்க இதெல்லாம். எந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததும் முதல் வேலையா உங்க தொழில ஒரு பெரிய ஏற்றம் வரும். வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த நபர் மூலமா ஒரு நல்ல வேலைக்கான வாய்ப்பு தேடி வருமுங்க. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இவ்வளவு நாளா முடங்கி கிடந்த வியாபாரம் சூடி பிடிக்க ஆரம்பிக்குமுங்க. பணவரவு எப்படி இருக்குன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இவ்வளவு நாள் ஒத்த ரூபாய்க்கு கூட நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து உங்க கைக்கு பணம் வந்து சேர ஆரம்பிக்குமுங்க. வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு ராத்திரி பூரா தூக்கம் இல்லாம தவிச்சவங்களுக்கு அந்த கடனை எல்லாம் அடைச்சு நீங்களே 4 பேருக்கு உதவி செய்யற அளவுக்கு ஒரு பெரிய பணபலம் கிடைக்க போகுதுங்க. இதெல்லாம் அந்த ஒரு உறவோட ராசி தாங்க. அவங்க எடுத்து வச்ச கால் உங்க வீட்டுக்குள்ள ஒரு ராஜ யோகத்தை கொண்டு வர போகுதுங்க. அந்த ராஜ வாழ்க்கையை நீங்க அனுபவிச்சு பாக்குறப்பதான் இந்த வார்த்தைகளோட முழு உண்மை உங்களுக்கு புரியுமுங்க. என் மனசுக்குள்ள இவ்வளவு நாளா ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருந்தீங்க. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு நெஞ்சு முழுக்க வலி. உங்களை பெத்தவங்க கூட உங்களை சரியா புரிஞ்சுக்கலேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள இருந்திருக்குமுங்க. ஆனா அந்த ஏக்கம் எல்லாம் இனிமே முழுசா மாறுமுங்க. உங்க மனசுல ஏற்கிற காயங்களுக்கு மருந்து போடுற மாதிரி அந்த உறவு உங்ககிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்க போகுதுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிஜத்துல தேவை பணமோ காசோ இல்லைங்க, கொஞ்சோண்டு உண்மையான அன்பு தாங்க. அந்த உண்மையான அன்பு உங்களுக்கு கிடைக்க போற நேரத்தை தான் இயற்கை இப்போ உருவாக்கி கொடுத்துருக்குதுங்க. இந்த மாற்றத்தை ஏத்துக்க நீங்க உங்க மனசை தயார்படுத்திக்கணுங்க. நடந்த கஷ்டங்களையே நினைச்சிட்டு உருகாம புதுசா உங்க வாசலை தேடி வரப்போற இந்த சந்தோஷத்தை முழு மனசோட வரவேற்க நீங்க தயாராகணுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி காத்துக்கிட்டு இருக்குதுங்க. உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எப்பவுமே மற்றவங்களுக்காகவே உழைச்சு உங்க உடம்ப கெடுத்துக்குவீங்க. நேரத்துக்கு சாப்பிட மாட்டீங்க, சரியா தூங்க மாட்டீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த உறவு உங்க ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்க போறாங்கங்க. நீங்க சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்னு கேட்டு கேட்டு உங்களை பார்த்துக்க ஒரு ஜீவன் வரப்போகுதுங்க. இத்தனை வருஷமா உங்களை ஒரு இயந்திரம் மாதிரி தான் சுத்தி இருக்கிறவங்க பார்த்தாங்க. ஆனா இனிமே உங்களுக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட துடிச்சு போற அளவுக்கு ஒரு பாசமான உறவு அமைய போகுதுங்க. இந்த அன்பை பார்க்குறப்போ இவ்வளவு நாளா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் இதுக்காகத்தானான்னு உங்களுக்கே தோணுங்க. உங்க முகம் பொலிவு பெறுங்க. உடம்புல புது தெம்பு பிறக்குமுங்க. குடும்பத்துல இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த மதிப்பு வேற, இனிமே இருக்க போற மதிப்பு வேற. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே தலை குனிஞ்சு நிக்க மாட்டீங்க. ஆனா சில சூழ்நிலைகள், குறிப்பா பண கஷ்டம் உங்களை சில இடங்கள்ல அமைதியா இருக்க வச்சிருச்சுங்க. சொந்தக்காரங்க விசேஷத்துக்கு போனா கூட உங்களை யாருமே கண்டுக்காத நிலைமை இருந்திருக்குங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறுங்க. அந்த புது உறவோட வருகைக்கு அப்புறம் உங்க கையில காசு புழங்க ஆரம்பிக்குங்க. நேத்து வரைக்கும் உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவனுக்கு எப்படி திடீர்னு இப்படி ஒரு யோகம் அடிச்சதுன்னு ஊரே உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுதுங்க. உங்க பேச்சுல ஒரு அதிகாரமும் கம்பீரமும் தானா வந்து ஒட்டிக்குமுங்க. மறைமுக எதிரிகளை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணுமுங்க. உங்க கூடவே இருந்து சிரிச்சுக்கிட்டே கழுத்தறுக்கிற வேலை சில பேருக்கு கை வந்த கலைங்க. நீங்க ரொம்ப வெள்ளந்தி. யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடுவீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நபர் உங்களை விட ரொம்ப உஷாரான ஆளா இருப்பாங்கங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சு உங்களை எச்சரிக்கை பண்ணுவாங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி குழி பறிக்க நினைச்சவங்க எல்லாம் இந்த புது உறவோட பலத்தை பார்த்து தெரிச்சு ஓட போறாங்கங்க. இதுக்கப்புறம் உங்களை ஏமாத்துறது அவ்வளவு சுலபம் இல்லைங்கிற நிலைமை உருவாகுமுங்க. உங்களுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா அந்த உறவு மாறப்போகுதுங்க. இதெல்லாம் ஏதோ தானா நடக்கிற ஒரு மேஜிக்னு நினைச்சுக்க வேண்டாமுங்க. சிம்ம ராசிக்காரங்களான நீங்க செஞ்ச பூர்வ புண்ணியம் உங்களோட
முன்னோர்களோட ஆசீர்வாதம் தான் இப்போ உங்களுக்கு துணையா வந்து நிக்குதுங்க. எத்தனையோ பேருக்கு பசியில சாப்பாடு போட்டிருப்பீங்க. கஷ்டம்னு வந்தவங்களுக்கு முகம் சுளிக்காம உதவி செஞ்சிருப்பீங்க. அந்த புண்ணியம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுதுங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறப்போ இவ்வளவு நாள் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தேன்னு சாமி கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க. ஆனா இனிமே எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சாமி கிட்ட மனசார வேண்டிக்குவீங்க. தெய்வ அனுகிரகம் முழுமையா உங்களுக்கு கிடைக்கிற அற்புதமான காலகட்டம் இதுங்க. உங்க கண்ணுல இருந்து சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இனிமே பலன் கிடைக்குங்க. ராத்திரியில தலையணையில முகம் புதைச்சு நீங்க அழுத அழுகை எல்லாம் இனிமே ஆனந்த கண்ணீரா மாறப்போகுதுங்க. இவ்வளவு நாள் வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம ஏதோ உசுறு இருக்குன்னு வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு இனிமே வாழணுங்கிற ஆசை ரொம்ப அதிகமா வருங்க. அந்த அளவுக்கு உங்களை சுத்தி நடக்க போற மாற்றங்கள் ரொம்பவும் ஆச்சரியமா இருக்குமுங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு ஒரு பழமொழி இருக்கு. அது சிம்ம ராசிக்காரங்களுக்கு 100% பொருந்துமுங்க. இவ்வளவு நாள் நீங்க பொறுமையா இருந்ததுக்கு மொத்தமா சேர்த்து வச்சு ஒரு மாபெரும் வெற்றியை இயற்கை உங்களுக்கு பரிசா கொடுக்க போகுதுங்க. மனசை மட்டும் எப்பவும் தளர விடாதீங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது என்னன்னா, உங்க கடந்த காலத்தை அப்படியே தூக்கி போட்டுறணுமுங்க. நேத்து வரைக்கும் நடந்த துரோகங்கள், வலிகள், அவமானங்கள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு குமரிட்டு இருந்திருக்கீங்க. புதுசா ஒரு நல்ல உறவு, ஒரு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது நீங்க பழைய குப்பைகளை மனசுல வச்சிருந்தா அது எப்படி சரியா இருக்கும்? அதனால உங்களை காயப்படுத்தினவங்களை எல்லாம் அவங்க கர்மாவே பார்த்துக்கும்னு விட்டுட்டு நீங்க உங்க முன்னேற்றத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கணுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே மன்னிக்கிற குணம் இருக்குதுங்க. அதை இப்ப நீங்க முழுமையா கடைபிடிக்கணுங்க. மனசை எவ்வளவு தூரம் லேசா வச்சிருக்கீங்களோ அவ்வளவு சீக்கிரம் இந்த ராஜயோகம் உங்களை வந்து சேருமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க கையில காசு பணம் தாராளமா புழங்க ஆரம்பிக்கும் போது நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணுங்க. காசு வந்த உடனே பழைய ஆட்கள் எல்லாம் மறுபடியும் உங்ககிட்ட ஒட்ட பார்ப்பாங்க. இவன் கையில காசு இருக்கே, இவனை வச்சு காரியம் சாதிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நடிக்க வருவாங்க. ஆனா அந்த புது உறவு உங்க கூடவே இருந்து இவங்களை எல்லாம் அடையாளம் காட்டிடுமுங்க. இருந்தாலும் நீங்க உங்க பணத்தை ரொம்ப கவனமா கையாளணுமுங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்லைன்னா நம்பி பெரிய தொகையை கடனா கொடுக்கறது இதெல்லாம் இனிமே வச்சுக்கவே கூடாதுங்க. ஏன்னா நீங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமுங்க. நாளைக்கு ஒரு கஷ்டம் வந்தா காப்பாத்துற அளவுக்கு கொஞ்சம் சேமிக்க பழகணுங்க. இந்த நேரத்துல நீங்க கட்டாயமா செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் உங்க குலதெய்வ வழிபாடுங்க. இவ்வளவு நாள் உங்களை இந்த உலகத்துல முட்டி மோதி காப்பாத்தி கொண்டு வந்தது உங்க குலதெய்வம் தாங்க. அந்த தெய்வத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை எந்த குறையும் இல்லாம செஞ்சுடுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க. வீட்டுல ஒரு தீபம் ஏத்தி வச்சு எனக்கு வரப்போற இந்த நல்ல காரியத்தை எந்த தடங்களும் இல்லாம முழுமையா கொடுக்கணும் கேளுங்க. இயற்கையோட ஆசீர்வாதமும் அந்த தெய்வத்தோட அனுகிரகமும் ஒன்று சேரும்போது உங்களை அசைச்சிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லைங்கிற நிலைமை தானா வந்து சேருங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களை நோக்கி வர அந்த உறவுக்கு நீங்க ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கணுமுங்க. இவங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற அந்த ஒரு நபர், ஒரு உறவு உங்களை ஒரு முழுமையான மனுஷனா மாத்த போகுதுங்க. உங்களை பத்தி நீங்களே பெருமைப்படுற அளவுக்கு உங்க தரத்தை உயர்த்த போகுதுங்க. அதனால எந்த கவலையும் இல்லாம ஒரு பெரிய நம்பிக்கையோட இனி வரக்கூடிய நாட்களை நீங்க வரவேற்க தயாரா இருங்க. இருட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா வெளிச்சம் வரும்னு சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில விடியல் ஆரம்பிச்சிடுச்சுங்க. இனி எல்லாமே நல்லதாவே நடக்குங்க. உங்க எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுங்க. உங்க முகத்துல இத்தனை நாளா காணாம போன அந்த நிஜமான சிரிப்பு இனிமே நிரந்தரமா உங்க முகத்துல ஒட்டிக்க போகுதுங்க. பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு மாபெரும் பலனை நீங்க அடைய போறீங்க. மனசார நல்லதே நினைப்போமுங்க, நல்லதே நடக்குங்க. சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு கூட்டத்துக்கு தலைவனா இருக்க பிறந்தவங்க. ஆனா கடந்த காலத்துல நடந்த சில கசப்பான சம்பவங்கள் உங்க அந்தஸ்தை கொஞ்சம் கீழே இறக்கிடுச்சுங்க. 4 பேருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வச்சிருச்சு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில வர அந்த உறவு உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த சிங்கத்தை தட்டி எழுப்ப போகுதுங்க. உங்களுடைய பழைய கம்பீரம் மறுபடியும் திரும்ப கிடைக்க போகுதுங்க. நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை முடிச்சு காட்டுற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. ஆனா நடுவுல சில பேர் உங்களை முடக்கி போட்டாங்க. இப்ப அந்த தடைகள் எல்லாம் தானா விலகிடுமுங்க. அந்த புது உறவு உங்களுக்கு பின்னாடி ஒரு மலை மாதிரி நிற்கும் போது நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம உங்க இலக்கை நோக்கி சீறி பாய்வீங்க. இத்தனை நாளா உங்க நிழலை பார்த்தாலே பயந்து ஓடுனவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நீங்க யாருன்னு காட்ட போற நேரம் இதுங்க. ஆனா நீங்க அவங்கள பழிவாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க. உங்க வெற்றியை விட ஒரு பெரிய பழிவாங்கல் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்க. நீங்க சந்தோஷமா ஒரு நல்ல நிலைமையில யாருடைய தயவும் இல்லாம வாழ்ந்து காட்டுறத பார்க்கும்போதே அவங்க பாதி செத்து போயிடுவாங்கங்க. உங்களை தேடி வர அந்த நபர் உங்க மனசுல இருக்கிற இந்த வன்மத்தை எல்லாம் மாத்தி உங்களை ஒரு தெளிவான பாதைக்கு கொண்டு போவாங்கங்க. தேவையில்லாத ஆட்களை பத்தி யோசிச்சு உங்க நேரத்தை வீணாக்க விட மாட்டாங்க. உங்க கவனம் முழுக்க உங்களோட வளர்ச்சியில மட்டுமே இருக்கிற மாதிரி அவங்க உங்களை வழி நடத்துவாங்க. குடும்பத்துக்குள்ளேயும் சரி, சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலும் சரி, இவ்வளவு நாள் நீங்க ஒரு ஓரமா ஒதுக்கி வைப்பட்டிருந்து
ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்தா கூட உங்களுக்கு முறையான அழைப்பு வந்திருக்காது. வந்தாலும் உங்களை யாரும் மதிக்காம உதாசனப்படுத்தியிருப்பாங்க. ஆனா நிலைமை இப்போ தலைகீழா மாறப்போகுதுங்க. நீங்க இல்லாம எந்த சுபகாரியமும் நடக்காதுங்கிற அளவுக்கு உங்க மதிப்பு உயருங்க. உங்ககிட்ட ஆலோசனை கேட்க 4 பேர் வரிசையில நிப்பாங்க. இதெல்லாம் அந்த ஒருத்தரோட வரவால நடக்க போகுதுங்க. ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சும்மா காத்துல வர்றது கிடையாதுங்க. அது ஒரு மனித உருவத்துல தான் வருங்க. அப்படி உங்களுக்காகவே கடவுள் செதுக்கி அனுப்பின ஒரு சிற்பம் தான் அந்த உறவுங்க. அவங்க உங்க வாழ்க்கையில நுழைஞ்சதுமே உங்களை சுத்தி இருக்கிற இருட்டு எல்லாம் விலகி ஒரு பிரகாசமான ஒளி வீச ஆரம்பிக்குங்க. உங்க மனசளவுல நீங்க ரொம்பவே இலகிய சுபாவம் கொண்டவங்க. வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப கண்டிப்பான ஆளு மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை மனசு உங்களுக்குங்க. அந்த மனசை புரிஞ்சுக்க இதுவரைக்கும் யாருக்குமே இல்லைங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப நாளா இருந்துச்சுங்க. என்னதான் சுத்தி சொந்த பந்தம் நண்பர்கள்னு 1000 பேர் இருந்தாலும் ஒரு தனிமை உங்களை வாட்டி எடுத்துட்டு இருந்துச்சுங்க. அந்த தனிமைக்கு இனிமே நிரந்தரமா ஒரு முற்றுப்புள்ளி விழப்போகுதுங்க. நீங்க சொல்ல வரதை நீங்க முழுசா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை புரிஞ்சுக்கிற ஒரு ஜீவன் உங்க கூட இருக்க போகுதுங்க. உங்க கண்ணுல ஒரு சின்ன கலக்கம் வந்தா கூட அதை தாங்கிக்க முடியாத அளவுக்கு உங்க மேல உயிரையே வைக்க போற அந்த உறவு அதுங்க. அப்படி ஒரு அன்பை நீங்க அனுபவிக்க போறீங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்ப வரப்போற ஒரு பெரிய சவாலே என்ன தெரியுமா? இத்தனை நாள் பட்ட அடியில யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு குழம்பி போய் கிடக்கிறவங்களுக்கு இந்த புது உறவை ஏத்துக்க ஒரு சின்ன தயக்கம் இருக்குங்க. இவங்களும் நம்மளை ஏமாத்திருவாங்களோ, மறுபடியும் நம்மளை நடுத்தருவில் நிப்பாட்டிருவாங்களோங்கிற ஒரு பயம் அடிமனசுல இருந்துகிட்டே இருக்குமுங்க. அது உங்க தப்பு இல்லைங்க. சுத்தி இருக்கிற உலகம் உங்களுக்கு கத்துக் கொடுத்த பாடம் அப்படிங்க. ஆனா இந்த ஒரு தடவை மட்டும் நீங்க உங்க முழு நம்பிக்கையை இந்த உறவு மேல வைக்கலாமுங்க. ஏன்னா இது நீங்களா தேடி போன உறவு கிடையாதுங்க. கிரகங்கள் உங்களுக்காகவே பார்த்து பார்த்து செதுக்கி அனுப்புன ஒரு வரம்ங்க. அந்த வரத்தை சந்தேகப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வர்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீங்க தள்ளி போடுறீங்கன்னு தான் அர்த்தம்ங்க. கொஞ்சம் மனசை தளர்த்தி அமைதியா இருங்க. நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும்னு முழுசா நம்புங்க. உங்களை பத்தி குறை சொல்லியே உங்க மனசை காயப்படுத்தினவங்க மத்தியில உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்களை மட்டும் பார்த்து இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஒருத்தர் கூட இருக்கும்போது நீங்களே உங்களை புதுசா உணர ஆரம்பிப்பீங்க. இவ்வளவு நாளா நாம எதுக்குமே லாய்க்கு இல்லையோ, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானோன்னு உங்களை நீங்களே தாழ்த்தி நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த எண்ணத்தை எல்லாம் சுக்குநூறா உடைச்சு நீங்க ஒரு பெரிய சாதனையாளரா உங்களால முடியாதது எதுவுமே இல்லைன்னு உங்க முதுகுல தட்டி கொடுக்க போறாங்கங்க. அந்த ஒரு வார்த்தை போதும் சிம்மராசிக்காரங்களுக்கு உலகத்தையே ஜெயிச்சு காட்டுற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு வெறி பிறக்குங்க. நேத்து வரைக்கும் உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் நாளைக்கு உங்க வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் நிக்க போறாங்க. அதுக்கான விதை இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆழமா விதைக்கப்பட போகுதுங்க. இவங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் இல்ல, பார்க்காத அவமானம் இல்ல, ராத்திரி தூக்கம் வராம எவ்வளவு நாள் உட்கார்ந்து அழுதுருப்பீங்க. கண்ணீர் சிந்தி சிந்தி உங்க கண்ணே வத்தி போயிருக்குமுங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரவே வராதுங்க. நிம்மதியா தலை வச்சு படுத்தா உடனே தூக்கம் வர அளவுக்கு உங்க மனசுல ஒரு பெரிய அமைதி குடியேற போகுதுங்க. உங்களை புரிஞ்சுக்கிற ஒரு உறவு உங்க கூடவே இருக்கிறப்போ 1000 யானை பலம் வந்த மாதிரி ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துடுங்க. அந்த தைரியம் தான் உங்களுடைய முதலீடுங்க. அதை வச்சு நீங்க தொட போற உயரங்கள் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. உங்களை விட்டு போனவங்க எல்லாம் நம்ம இவ்வளவு பெரிய ஆளை கோட்டை விட்டுட்டோம்னு தலையில அடிச்சுக்கிட்டு வருத்தப்பட போறாங்க. ஆனா அப்ப நீங்க அவங்கள திரும்பி பார்க்குற நிலைமையில இருக்க மாட்டீங்க. உங்க பயணம் வேற ஒரு பிரம்மாண்டமான உயரத்தை நோக்கி போயிட்டு இருக்குமுங்க. இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய கோபம்ங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு கோபம் வந்தா வார்த்தை தடிச்சிருமுங்க. அதுதான் உங்களை நிறைய இடத்துல சிக்கலை மாட்டி விட்டுருச்சுங்க. ஆனா இந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததும் உங்க கோபம் எல்லாம் தானா குறைஞ்சிடுமுங்க. ஒரு பொறுமை உங்க மனசுல ஒட்டிக்குமுங்க. எதை எடுத்தாலும் நிதானமா யோசிச்சு இது சரியா வருமா வராதான்னு அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த பக்குவம் தான் உங்களை ஒரு பெரிய வெற்றியாளனா மாத்த போகுதுங்க. உங்களை சீண்டி பார்த்து உங்களை கோவப்பட வச்சு வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் உங்க அமைதியை பார்த்து பயப்பட போறாங்க. ஏன்னா சிம்மத்தோட அமைதி அது கர்ஜிக்கிறத விட ரொம்ப ஆபத்தானதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுமுங்க. அந்த ஒரு ராஜ கம்பீரம் உங்களுக்குள்ள முழுசா மலர போகுதுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு பிடிவாதம் இருக்குமுங்க. நாம நினைச்சதை செஞ்சே தீரணுங்கிற அந்த வைராக்கியம் தான் உங்களை இத்தனை வருஷம் உசுரோட வச்சிருக்குமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல தொழில நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய சரித்திரமா மாறப்போகுதுங்க. இங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் போது சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு வயிற்றுச்சல் வரும் பாருங்க. அதை நீங்க கண்கூடா பாப்பீங்க. இவன் எப்ப கீழே விழுவான்னு காத்துட்டு இருந்தவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க. ஆனா இந்த தடவை அந்த கண் திஷ்டி உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆனா உங்க கூட இருக்க போற அந்த புது உறவு உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா நின்று எல்லா திருஷ்டியும் தன்னோட மேல வாங்கிக்க போகுதுங்க. உங்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்க விடாம அவங்க பாத்துக்குவாங்க. பண விஷயத்துல இவ்வளவு நாளா நீங்க பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சமா என்ன, ஒரு 100 ரூபாய்க்கு கூட மத்தவங்க கிட்ட கையேந்தி நின்னப்போ உங்களை கேவலமா பேசினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கங்க. உங்க சொந்த உழைப்புல சம்பாரிச்ச காசை கூட உங்களுக்கு கொடுக்காம ஏமாத்துறவங்க கணக்கு ரொம்பவும் பெருசுங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி ஒரு நிலைமை
உங்களுக்கு உங்களுக்கு உசுருள்ள வரைக்கும் வரவே வராதுங்க. உங்க கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் வந்து சேரப்போகுதுங்க. வாங்கின கடன வட்டியோட முதலுமா தூக்கி அவங்க முகத்திலேயே எறிய போறீங்க. அப்பாடா! எந்த கடனும் இல்ல, நிம்மதியா தூங்கலாம்னு ஒரு நாள் வரும் பார்த்தீங்களா? அந்த நாளுக்காக தான் இத்தன வருஷமா நீங்க தவம் கிடந்தீங்க. அந்த தவத்துக்கு பலன் கிடைக்க போற அற்புதமான நேரம் இதுங்க. இனிமே நீங்க யாருக்கும் கடன்காரன் கிடையாதுங்க. நீங்க தான் 4 பேருக்கு அள்ளி கொடுக்க போறீங்க. இவங்க உடம்புல இவ்வளவு நாளா இருந்த ஒரு அசதி, ஒரு சோர்வு எல்லாமே மந்திரம் போட்ட மாதிரி காணாம போக போகுதுங்க. மனசுல சந்தோஷம் வந்துட்டா உடம்புல இருக்கிற பாதி வியாதி தானா குணமாகிடும்னு சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு அச்சரம் பிசக்காம நடக்க போகுதுங்க. உங்க முகத்துல ஒரு புது கலை வருங்க. 4 பேர் உங்களை பார்க்கும்போதே என்னங்க முகத்துல இவ்வளவு தேஜஸ் வந்திருக்குன்னு ஆச்சரியமா கேட்பாங்க. அதுக்கு காரணம் உங்க மனசுல இருக்கிற நிம்மதி தாங்க. வீட்டுல எப்பவும் ஒரு சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாம இருந்த குடும்பத்துல இனிமே சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் மட்டுமே நிரம்பு வழியுங்க. உங்களை புரிஞ்சுக்காம திட்டிட்டு இருந்த உங்க சொந்தக்காரங்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு குடும்பத்துல உங்களுக்கான அந்தஸ்து உச்சத்துல போய் உட்கார போகுதுங்க. கடவுள் எப்பவுமே நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்காரங்களான உங்களை கடவுள் ரொம்பவே சோதிச்சுட்டாங்க. சில நேரத்துல கடவுள் இருக்கானா இல்லையான்னு கூட நீங்க சந்தேகப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப அந்த கடவுளே ஒரு மனுஷ ரூபத்துல வந்து உங்க கையை பிடிச்சு தூக்கி விட போறாங்க. நீங்க செஞ்ச தர்மம் தான் உங்களை இப்ப காப்பாத்த வந்து நிக்குதுங்க. அதனால இனிமே நடக்கிறது எல்லாம் உங்க நன்மைக்கு தான்னு முழுசா நம்புங்க. யாருக்காகவும் உங்களை நீங்க தாழ்த்திக்க வேண்டாமுங்க. உங்க தரம் என்ன, உங்க நிலைமை என்னன்னு ஊருக்கே தெரிய போற நேரம் நெருங்கிடுச்சுங்க. அந்த உறவோட கையை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுடாதீங்க. அவங்க தான் உங்களுக்கான இனிப்படிங்க. அந்த படியில ஏறி நீங்க தொட போற சிகரம் ரொம்ப பிரம்மாண்டமானதுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள்னா உசுருங்க. யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம செஞ்சு பழக்கப்பட்டவங்க நீங்க. ஆனா அந்த நண்பர்களே உங்களை முதுகுல குத்துன கதையெல்லாம் உங்க மனசுல ஆறாத வடுவா இருக்குங்க. கூடவே இருந்து நீங்க போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ரொம்ப வெள்ளந்தி. யார் கொஞ்சம் அன்பா பேசினாலும் அப்படியே நம்பிடுவீங்க. ஆனா இப்ப அந்த புது உறவு உங்க வாழ்க்கையில வந்ததும் இந்த போலி நண்பர்கள் எல்லாம் தானா உங்களை விட்டு தெரிச்சு ஓட போறாங்கங்க. ஏன்னா அந்த ஒரு உறவு வடிகட்டு மாதிரி செயல்பட்டு நல்லவங்களை மட்டும்தான் உங்க பக்கத்துல நெருங்க விடுங்க. இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு உங்க கண்ணை திறந்து விட போறதே அந்த உறவு தாங்க. இனிமே நீங்க யாருகிட்டையும் ஏமாற மாட்டீங்க. நீங்க செய்யற தொழில இவ்வளவு நாளா ஒரு பெரிய தேக்க நிலை இருந்திருக்குங்க. ராத்திரி பகலா என்னதான் மாடு மாதிரி உழைச்சாலும் ஒரு லாபமும் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. கொஞ்சம் வேலைக்கு கூலி கூட வராம இழுத்தடிச்ச கதையெல்லாம் இருக்குதுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கூட இருக்க போற அந்த உறவோட வரவால உங்க வியாபாரம் பல மடங்கு பெருக போகுதுங்க. புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாம அது ரொம்ப பிரம்மாண்டமா நடக்குங்க. இது வரைக்கும் நீங்க அடுத்தவங்க கிட்ட வேலை பார்த்திருந்தாலும் இனிமே 4 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய முதலாளியா மாற போறீங்க. உங்க திறமைக்கும் உங்க நேர்மையான உழைப்பிற்கும் இனிமேதான் உண்மையான பலன் கிடைக்க போகுதுங்க. ஊருக்குள்ள இவ்வளவு நாள் உங்கள ஒரு ஆளா மதிக்காதவங்க எல்லாம் இனிமே உங்களை பார்த்தா எழுந்து நிற்பாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே அந்த மரியாதை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க. காசு கூட உங்களுக்கு 2வது தாங்க. ஆனா ஒரு இடத்துல சுயமரியாதை கீழுக்கு வந்தா அந்த இடத்த விட்டே விலகிடுவீங்க. அப்படி நீங்க இழந்த அந்த மரியாதை எல்லாமே உங்களுக்கு முழுசா வட்டியும் முதலுமா கிடைக்க போகுதுங்க. நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்குங்க. உங்களை வேணாம்னு தள்ளி வச்சவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து பேச ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உச்சம் தொட போகுதுங்க. உங்க பேச்சுல இருக்கிற கம்பீரம் ஊரையே கட்டி போட போகுதுங்க. என் மனசுல இருக்கிற எல்லா பாரத்தையும் இறக்க வச்சுட்டு வர போற நாட்களை ரொம்ப சந்தோஷமா வரவேற்க நீங்க தயாரா இருக்கணுங்க. பழசையெல்லாம் நினைச்சிட்டு உருகிட்டு இருந்த புதுசா வர வசந்த உங்களால அனுபவிக்க முடியாதுங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இனிமே நீங்க சிந்த போறது எல்லாமே ஆனந்த கண்ணீர் தாங்க. உங்க உழைப்பு, உங்க நியாயம், உங்க நேர்மை இது 3ம் தான் உங்களை இந்த அளவுக்கு உச்சத்தை கொண்டு வந்திருக்குதுங்க. உங்க கூடவே இருந்து உங்களை காக்க போற அந்த உறவை எந்த காலத்திலையும் விட்டுடாதீங்க. நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்குமுங்க. சிம்ம ராசிக்கு அதிபதியே அந்த சூரிய பகவான் தாங்க. உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற அந்த சூரியனோட ஆளுமைக்குள்ள பிறந்த நீங்க இத்தனை நாளா இருட்டுல கிடந்தது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனா கிரகங்களோட சுழற்சி யாரதான் சும்மா விட்டுச்சு. ரொம்ப உச்சத்துல இருக்கிறவங்கள அப்படியே தலைகீழா தூக்கி போட்டுடுச்சு. ஆனா இனிமே அந்த சூரிய பகவான் தன்னோட முழு பலத்தையும் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. உங்க ராசிநாதன் வலுவாகிறதுனால இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வைக்கிற ஒவ்வொரு எட்டும் ஒரு பெரிய ராஜபாட்டியா மார்க்க போகுதுங்க. அந்த புது உறவு உங்க கூட சேர்ந்துக்க போறதுனால உங்களுடைய வெளிச்சம் இன்னும் பல மடங்கு பிரகாசமா இருக்க போகுதுங்க. யாரும் உங்களை இனிமே மட்டம் தட்ட முடியாதுங்க.
இத்தனை நாட்களா ஒருத்தர் புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பெரிய சண்டை போட்டுக்கிட்டு நிம்மதியே இல்லாம இருந்திருப்பீங்க. சில பேர் பஞ்சாயத்து வழக்குன்னு பிரிஞ்சு போற வரைக்கும் கூட போயிருப்பீங்க. ஆனா அந்த புது உறவோட வரவுக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய அமைதி நிலவ போகுதுங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் தப்ப உணர்ந்து மறுபடியும் உங்க கூடவே வந்து சேர போறாங்க. கல்யாணம் ஆகாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பெரிய ராஜயோகத்தை கொண்டு வர போகுதுங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே உங்களை குறை சொல்லிட்டு இருந்த நிலைப்பாட்டுல உங்களுக்கு பிறந்திருந்த குழந்தைய பார்த்து வாயடிச்சு போய் நிக்க போறாங்க. உங்க வம்சம் தலைக்க போகுதுங்க. உங்க பேர் 4 காலத்துக்கும் நிலைச்சு நிக்க போகுதுங்க. இதெல்லாம் அந்த சர்வ வல்லமை படைத்த இயற்கையோட ஒரு பெரிய திட்டம்ங்க. இப்ப நீங்க கவனமா இருங்க. வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் ரொம்பவும் முக்கியம்ங்க. ரொம்ப வெளிப்படையா நீங்க பேசுவீங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாது. ஆனா இனிமே நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய மதிப்பு வரப்போகுதுங்க. அதனால எதை பேசினாலும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பேசுங்க. யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசிடாதீங்க. உங்களுக்கு வரப்போற அந்த பெரிய பதவியோ பணமோ உங்க தலைக்கணத்தை ஏத்திடக்கூடாதுங்க. அந்த புது உறவு உங்களுக்கு இதைத்தான் கத்துக்